ஃபஸ்ட்டு லெசன்மா உயிரி விலங்கியலில் இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் வந்து 2 வகைப்படும். பால் இனப்பெருக்கம், பாலில்லா இனப்பெருக்கம். இது ஒரு ஸ்பெஷல் டைப் கன்னி இனப்பெருக்கம். அதாவது அண்டர் செல் பார்த்தினோஜெனிசஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பார்த்தினோன்னா விர்ஜன் கன்னி, ஜெனிசஸ்னால் அப்புறம் உற்பத்தி பண்ணுறது. அண்ட செல்லானது கருவுறாமலே முழு உயிரியாக வளர்ச்சியடையும் செயலுக்கு கன்னி இனப்பெருக்கம். அதாவது ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் சேர்ந்து கருவுறுதல் நடைபெற்று கருமுட்டை உருவாக கருமுட்டையிலேருந்து உயிரி உருவாகும். அதான் வந்து பால்நெய் இனப்பெருக்கம். அப்படி இல்லாமல் அண்டசெல் இருக்கும், அதுலேருந்து கருவுறுதல் நடைபெறாமல் ஒரு உயிரி வளர்ச்சி அடையக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு கன்னி இனப்பெருக்கம், இங்கிலீஷில் பார்த்தினோஜெனிசஸ். இது வந்து சார்லஸ் பேனட்ங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சார். இதில் 2 வகை இருக்குது. இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், செயற்கையான கன்னி இனப்பெருக்கம் 2 இருக்குது. இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் வந்து சில விலங்குகளில் அப்படியே தொடர்ச்சியாக நிலையாகவே இருக்குது. இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தை மறுபடியும் நம்ம 2ஆக பிரிக்கலாம். முழுமையான கன்னி இனப்பெருக்கம், முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம் 2ஆக பிரிக்கலாம். முழுமையான கன்னி இனப்பெருக்கத்தில் வந்து பால் இனப்பெருக்கம் இருக்காது. கன்னி இனப்பெருக்கத்தில் மூலம் இது வந்து கன்னி இனப்பெருக்கத்து மூலம் மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யும். ஆண் உயிரிகள் இதில் காணப்படுவதில்லை, பெண் உயிரில் மட்டும்தான் இருக்கும். இதில் முழுமையான கன்னி இனப்பெருக்கத்தில். அடுத்து முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம் நடைபெறும் சில விலங்குகளில் பால் இனப்பெருக்கம் மற்றும் கன்னி இனப்பெருக்கம் 2மே நடைபெறுகிறது. முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம் அதில் வந்து பால் இனப்பெருக்கம் நடைபெறுதான், கன்னி இனப்பெருக்கம் 2மே நடைபெறுதான். அதுக்கு எடுத்துக்காட்டு தேனியை சொல்கிறாங்க. தேனீக்கள் அதில் வந்து கருவுற்ற முட்டை வந்து ராணி தேனியாகவும் வேலைக்கார தேனியாகவும் விளைச்சடைகிறது. கருவுறாத முட்டை வந்து ஆண் உயிரியாக விளைச்சிடுது. அப்போ இங்கே கருவுறுதல் நடைபெறுகிறது. பார்த்தினோஜெனிசஸ் அதாவது கன்னி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. அதனால் அது முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம் சொல்கிறாங்க. அடுத்தது இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம். அதாவது இளம் உயிரி நம்ம என்னன்னு சொல்லுவோம், லார்வான்னு சொல்லுவோம். லார்வா ஸ்டேஜ்லேயே அது தன்னுடைய தலைமுறையை உருவாக்கிடும். அதனால் அது பீடியோஜெனிசஸ், பீடியாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தை டாக்டர்லாம் வந்து பீடியாலஜிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. அந்த இளமுயிரியே இனப்பெருக்கத்தில் ஏற்படுறது தான் நம்ம வந்து இளமுயிரி கன்னி இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வந்து கல்லீரல் புழுவின் ஸ்போரோசிஸ்ட் லார்வாவும் ரிடியா லார்வாவும் சொல்கிறாங்க. சில பூச்சிகளுடைய லார்வாவை சொல்லுவாங்க. அந்த பூச்சி வந்து மெழுக்கு ஈலாம் இருக்கு இல்லையா அது. அடுத்தது இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், செயற்கையான கன்னி இனப்பெருக்கம் 2 பார்த்தோம் இல்லையா. செயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தை வந்து அண்ட செல்லு ஒரு தூண்டுதல், ஃபிசிக்கலாகவோ அல்லது வேதிய தூண்டலாகவோ அல்லது இயற்பியல் தூண்டலாகவோ நம்ம தூண்டி அதை வந்து இனப்பெருக்கம் செய்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு வலைத்தசி புழுக்கள், கடல் அர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஷார்ட்டாக கன்னி இனப்பெருக்கத்தை நம்ம ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு படிக்கலாம். கன்னி இனப்பெருக்கம் என்ன, இயற்கை செயற்கைன்னு 2ஆக பிரிக்கிறோம். இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தை முழுமையற்றன்னு பிரிக்கிறோம். முழுமையான கன்னி இனப்பெருக்கத்தில் வந்து ஆண் உயிரிகள் இல்லை, பால் இனப்பெருக்கம் இல்லை. முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கத்தில் வந்து பால் இனப்பெருக்கமும் இருக்கும், கன்னி இனப்பெருக்கமும் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு தேனியை சொல்கிறோம். தேனீக்கள் வந்து கருவுற்ற முட்டை வந்து ராணி தேனியாகவும் வேலைக்கார தேனியாகவும் உருவாகிறது. கருவுறாத முட்டை வந்து ஆண் தேனியாக உருவாகிறது. இந்த இயற்கையான முழுமையான கன்னி இனப்பெருக்கம், இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தை வந்து நிறைய வகைகள் இருக்குது. அரினோடெக்கி, தெலிடெக்கி, ஆம்ஃபிடெக்கின்னு 3 இருக்குது. அரினோடெக்கில் ஆண் உயிரி மட்டும்தான் உருவாகும், தெலிடெக்கில் பெண் உயிரி மட்டும்தான் உருவாகும், ஆம்ஃபிடெக்கில் அண்டசெல் வந்து ஆணோ பெண்ணோவும் உருவாகும். அடுத்தது இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு எடுத்துக்காட்டு கல்லீரல் புலியின் ஸ்போரோசிட், ரெடியாலர், மெழுக்கு நம்ம சொல்லலாம். செயற்கையான கன்னி இனப்பெருக்கம் பார்த்தோம் இல்லையா. அது கருவுறாத அண்டம் வந்து அது தூண்டுதல் செஞ்சு வேதியியல் இயற்பியல் முறையில் தூண்டப்பட்டு உருவாகுது. அதுக்கு எடுத்துக்காட்டு வலைத்தசி புழுக்கள், கடல் அர்ச்சின். ஓகேம்மா, கன்னி இனப்பெருக்கம் வந்து 2 வகை, இயற்கை செயற்கை. படிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ.